தமிழக அரசின் சுய உதவிக்குழு திட்டத்தின் கீழ் எண்ணற்ற கிராமங்கள் பயன்பெற்று பொருளாதார மேம்பாடு அடைந்து வருகின்றது. இந்த வெற்றி பயணத்தின் மற்றொரு முகவரி இங்கே. உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ஆனமலை தொடர்ச்சியின் மலை கிராமங்களான மாவடைப்பு மற்றும் கரட்டுப்பதி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அட்டைடி செக் போஸ்ட் 23 கிலோமீட்டர். மேகாலயா டேம்ல இருந்து நம்ம மாவட்ட செட்டில்மெண்ட் 12 கிலோமீட்டர். இந்த ரேஞ்ச் வால்பாறை ரேஞ்ச். இயற்கை அழகுமிக்க இந்த மலை கிராமங்களில்தான் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மலைவாசிகள் வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக தங்களுக்கென வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்துக்கொண்டு உலக வாழ்க்கையோடு இணைய மறுத்து இயற்கையோடு தங்களை இணைத்து கொண்ட இந்த மலைவாசிகள் கல்வி, குடிநீர் வசதி, மின் இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி பொருளாதார முன்னேற்றம், சமூக விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம் என எதிலும் தங்கள் நிலையை முன்னேற்றிக் கொள்ள வாய்ப்பின்றி வாழ்ந்து வந்தனர். மாவடைப்பு கிராமத்தைச் சேர்ந்தோர் புலையர் எனவும், கரட்டுப்பதி கிராமத்தைச் சேர்ந்தோர் முதுவர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். மாவடைப்பு கிராமத்தில் மொத்தம் 96 குடும்பங்கள் உள்ளன. கரட்டுப்பதி கிராமத்தில் 64 குடும்பங்கள் உள்ளன. மண் குடிசைகளிலும் தகர வீடுகளிலும் வாழ்ந்து வரும் இந்த மலைவாழ் மக்கள் மாடு வளர்த்தல், தேன் சேகரித்தல் போன்ற அதிக வருமானம் இல்லாத தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் மாரியம்மனை வழிபடும் தெய்வமாக கொண்டுள்ளனர். இயற்கையிலிருந்து தங்களை காக்கும் கவசமாக இந்த அம்மன் திகழ்வதாக இந்த மலைவாழ் மக்கள் நம்புகின்றனர். தேன், கூழ் போன்ற உணவு வகைகளை மட்டுமே உண்டு வந்த இவர்கள் மாவடைப்பிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமூர்த்தி நகரில் அரசின் நியாய விலை கடையில் வழங்கப்படும் அரிசியையும் உணவாக சேர்த்துக் கொண்டுள்ளனர். காலத்தின் மின்னல் வேக மாற்றத்திற்கு இந்த மலை கிராமங்கள் விதிவிலக்கல்ல. இருண்ட வீடுகள் இன்று ஒளி பெற்றுள்ளது. வறுமையின் பிடியிலிருந்த மக்கள் இன்று போதுமான வருமானம் பெறுகின்றனர். சுருண்டு கிடந்த வாழ்வு இன்று வெளி உலகத்தோடு இணைந்துள்ளது. உயரமான இடத்தில் வசிக்கும் இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தியது எது? சுய உதவிக்குழு திட்டம். பின்தங்கி இருந்த இந்த மலைவாழ் மக்களை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் கடந்த 3 ஆண்டுகளாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து சுய உதவிக்குழு திட்டத்தை இந்த மலை கிராமத்தில் அறிமுகம் செய்து வைத்தனர். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர தயங்கினர். ஆண்களால் தாங்கள் பெறும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போனது. மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான இருப்பிட வசதி செய்து கொடுத்ததுதான் மாவடைப்பு கிராமத்தில் சுய உதவிக்குழு திட்டத்தின் முதல் கட்ட பணியாக இருந்தது. இதனால் மண் குடிசைகளுக்கு பதிலாக தகர கூரை வேய்ந்த சிமெண்ட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. இங்குள்ள மலைவாழ் மக்கள் சந்தித்து வந்த மற்றும் ஒரு முக்கிய பிரச்சனை குடிநீர் பற்றாக்குறை. தமிழ்நாடு வனத்துறை மூலமாக அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கோம். அவ்வாறு செய்யப்பட்ட வேலைகளில் அவங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். முதல்ல குடிக்கிற தண்ணி இல்லை. நாங்கள் இங்கேருந்து ஆற்றுக்கு போய் தான் எடுக்கணும். 2 கிலோமீட்டர் இருக்குங்க. தள்ளலாம் சிவந்து கொண்டு வந்து இங்கே குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ 2வது பாரஸ்ட்காரங்களுக்கு ஒரு இதை போட்டு இதை செஞ்சு கொடுத்தாங்க. குடிநீருக்காக வெகு தொலைவு சென்ற நிலை மாறி சுய உதவிக்குழுவின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினால் இங்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இந்த மலை கிராமங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அரசால் வழங்கப்படுகிறது. சுய உதவிக்குழுவினரின் முயற்சியால் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள இந்த மலைவாழ் மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் இப்பொழுது அதிக அக்கறை செலுத்துகின்றனர்.
குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து மிக்க உணவு மதிய உணவு திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. மாடு வளர்த்தலை முக்கிய தொழிலாக கொண்ட இந்த மலைவாழ் மக்கள் மாடுகளின் கழிவுகளை வீணாக்காமல் இயற்கை எரிவாயுவாக பயன்படுத்த தொடங்கியிருப்பது சுய உதவிக்குழு திட்டத்தின் மற்றுமொரு சாதனையாகும். இதை வச்சு நாங்கள் சாணியை கரைச்சி இதுக்குள்ளே உள்ளே விட்டுங்க. இதில் உள்ள ஊற்றிடுது, இதில் கீழே ஊற்றி அந்த பக்கம் கஞ்சி அந்த பக்கம் போயிடுது. அப்போ டம் மேலே உயரமாக வருங்க. அப்புறம் கேஸ் இதில் ஃபுல்லாக ஆயிடுதுங்க. ஆனோன்னா அங்கே வீட்டில் திறந்து விட்டோம்னா, இதை திறந்து விட்டோம்னா அங்கே எல்லா வீட்டுக்கு சப்ளை கிடைக்கும். மின் இணைப்பு வசதி இல்லாத மாவடைப்பு கரட்டுப்பதி கிராமங்களில் சூரிய ஒளி சேமிக்கப்பட்டு பின்னர் அது மின்சக்தியாக உபயோகிப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் சுய உதவி குழுவால் வழங்கப்பட்டுள்ளது. இருண்டு கிடந்த வீடுகள் இதனால் ஒளி பெற்றுள்ளது. மாவடைப்பு கிராமத்தில் மட்டும் 60 சூரிய மின் விளக்குகள் அரசால் பொருத்தப்பட்டுள்ளது. உலக நடப்புகள் குறித்து மலைவாழ் மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்கு பேட்டரி மூலமாக இயங்கும் தொலைக்காட்சி பெட்டி அரசால் கரட்டுப்பதி கிராமத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர இத்திட்டத்தின் கீழ் மலை கிராம மக்கள் மரக்கன்றுகள் வளர்ப்பதிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பல்வேறு விதைகள் மற்றும் பழக்கன்றுகள், அதாவது சப்போட்டா, கொய்யா, மாதுளை, மா போன்ற பல மரக்கன்றுகள் வாங்கி கொடுத்துருக்கோம். தென் தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய் போன்ற விதைகளும் வாங்கி அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். மேலும் மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு போன்ற வகைகளும் வழங்கியிருக்கிறோம். இதற்கு தேவையான மரக்கன்றுகளையும் விதைகளையும் அரசாங்கமே தருகிறது. மாவடைப்பு மலை கிராமத்தில் இயற்கையாகவே எலுமிச்சை புல் அதிகமாக விளைகிறது. வளர்ந்து அறுவடைக்கு தயாரான எலுமிச்சை புற்களை அதிகாலையிலேயே சென்று அறுவடை செய்கிறார்கள் இந்த மலைவாழ் மக்கள். இங்கு செயல்படும் சுய உதவி குழுவால் மருத்துவ குணமிக்க இந்த மூலிகை புல்லில் இருந்துதான் வலி நிவாரணிகளில் சேர்க்கப்படும் தைலம் தயாரிக்கப்படுகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரையில் தைலப்புல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அங்கே அரசாங்கத்தினுடைய மானியத்திலே தைலப்புல் காய்ச்சும் இயந்திரம் பொருத்தப்பட்டு மக்கள் அதன் மூலமாக அதிக அளவில் தைலம் எடுத்து விற்பனை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட பின் புற்கள் ஒரு உலையில் வைத்து அழுத்தம் செலுத்தி வேக வைக்கப்படுகிறது. வேக வைக்கப்பட்ட புல்லில் இருந்து வெளியாகும் நீராவி வைக்கப்பட்டு திரவ நிலையில் தைலம் சேகரிக்கப்படுகிறது. இந்த மலை கிராமங்களுக்கு அருகில் இருக்கும் அந்தியூர் வியாபாரிகள் இங்கு தயாரிக்கப்படும் தைலத்தை லிட்டருக்கு 300 ரூபாய் என்ற விலையில் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். தாங்களும் உயர்ந்து தாங்கள் வாழும் சமூகத்தையும் உயர்த்தும் இந்த மலை கிராமங்களின் சுய உதவி குழுவை சந்திப்போம். மலைவாழ் மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை 12 பேராக சேர்த்து மகளிர் சுய ஆரம்பித்து அவர்கள் இந்த நல்ல முறையிலே குழுக்களை நடத்தி வருகிறார்கள்.
ஒவ்வொரு மகளிர் சுய குழுக்களும் 12 உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் அந்த மகளிர் சுய குழுக்கள் சேரும்போது இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நாளடைவில் மிக மெருகேறி பண்பட்டு மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் பழக்க வழக்கங்கள், சுகாதார பழக்க வழக்கங்கள், சேமிப்பு பழக்கம், குடும்பங்களை நடத்தி செல்வதில் நல்ல பழக்கங்கள், இவைகளெல்லாம் மேற்கொண்டு மிக நல்ல முறையிலே அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த மகளிர் சுய குழுக்கள் உதவிகரமாக இருக்கிறது. அந்த குழுக்கள் அனைவருமே நல்ல சேமிப்பு வழக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து குழுக்களுமே சுழல் நிதி பெற்று செயல்பட்டு வருகின்றன. அதோடு விவசாயத்துக்கும் மற்றும் இந்த தைலப்புல் காய்ச்சும் தைலம் எடுக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களும் தேவையான பொருளாதார உதவி வங்கிகள் மூலமாக பெற்று அவர்கள் தரம் உயர்ந்து இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக கண்ட உண்மை. இந்த மலை கிராமத்தில் உருவாக்கப்பட்டுள்ள சுய உதவி குழுவின் பெயர் அனிச்ச மலர். 6 குழு இருக்கு. பெண்கள் குழு 6 குழு, ஆண்கள் குழு 4 குழு இருக்கு. ஒரு குழு சீமாறு தொழில் செய்கிறாங்க. அப்புறம் எல்லா குழுவும் வந்து தைல தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். தைல நாங்களே உற்பத்தி பண்ணி அப்புறம் மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கி குழுவில் வாங்கி அப்புறம் வியாபாரிங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த குழுவின் வாயிலாக இந்த கிராமங்களில் தொழில் தொடங்க தேவையான உதவியும் இயந்திரங்களும் டிராக்டர் போன்ற வாகனங்களும் வழங்கப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே தயங்கிய காலம் மலையேறி விட்டது இந்த மலை கிராமங்களில். சுய உதவி குழு திட்டம் தனது வெற்றியின் சிகரம் தொட்டுவிட்டது இந்த மலை சிகரத்தில். சீரிய முயற்சியால் மாற்றங்கள் பல வந்த பின்பும் தங்கள் தனிப்பட்ட அடையாளங்களை தொலைக்காத இந்த மலைவாசிகளின் பாரம்பரிய நடனம் எதிரொலித்துக் கொண்டிருப்பது சுய உதவி குழுவின் இணையற்ற உழைப்பை, உயர்வை, உண்மையான வெற்றியை. உலர்ந்த வாழ்வு இனி உயரட்டும், ஒதுங்கிய உயிர்கள் ஒன்று சேரட்டும், மாபெரும் சக்தியாக மாறட்டும். அதே மரத்து போன குச்சித முறிக்குது.